காலையிலேருந்தே ரோகிணி தேட்டரில் சரியான கூட்டம். என்ன எதிர்பார்த்தீங்க? எப்படி? ஆக்சுவலாக இன்றைக்கி நான் இந்த பிரபாஸ் சார் படத்துக்கு வந்தேன். 15 மினிட்ஸில் வந்து லேட் ஆயிடுச்சு படம். இருந்தாலும் இங்கே நிற்கிறதுக்கு காரணம்னா, நான் வந்து விஜய் சாரோட ஃபேன் கிடையாது. ஒரு மனுஷன் அரசியல் களத்துக்கு வராரு, நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் பின்னாடியாக நம்ம நிற்கக்கூடாது, சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த படம் 10-15 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு நான் அவருக்காக வந்து நின்றுட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஜய் சாரோட ஃபேன்ஸும் ஒவ்வொரு விஜய் சாரோட தொண்டர்களும் அவர் கூட வந்து நிற்கணும். அது நின்னாலே போதும், ஈஸியாக வந்து அவர் 2026 வின் பண்ணுவார். இந்த படம் வராதது உண்மையாகவே ரொம்ப கஷ்டங்க. இந்த படத்தை தயவுசெய்து நாளைக்கு நாளன்னைக்கு ஏதாவது ஒரு டேட்டாவது அனௌன்ஸ் பண்ணி தயவுசெய்து ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த 10-15 நாள் ஒரு பொங்கல் லீவு, ரிப்பப்ளிக் டே, இந்த லீவ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த லீவில் எல்லாருமே தேட்டருக்கு வருவாங்க, கொண்டாடுவாங்க. அதுதான் வந்து பொங்கல் தீபாவளி ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு லாஸ்ட்டு படத்துக்கு போய் இவ்வளோ அழுத்தம் கொடுக்குறீங்க, இது ரொம்ப தப்புங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. இதுக்கான ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது 2026 எலெக்ஷன் ரிசல்ட்டில் தெரியும். எம்ஜிஆர் அவர்களுடைய உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்குமே இதே மாதிரி ஒரு நெருக்கடி வந்தது. அதுக்கப்புறமும் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து திராவிடத்திலிருந்து வந்து சிஎம் ஆனார்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதையும் இதையுமே கம்பேர் பண்ணுறாங்க அவங்களோட ஃபேன்ஸ். அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் 1967 77 ஹிஸ்ட்ரி ரிப்பீட்னு தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் திரும்ப நடக்க போகுது. அவர் செங்கோட்டையன் சார் கூட சொல்லியிருந்தார், புரட்சி தலைவர் இவர் வந்து புரட்சி தளபதி அப்படின்னு. அதுதான் நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த அழுத்தம் அப்படிங்கிறது அவரை மேற்கொண்டு ஜெயிக்க தான் வைக்கும் 2026. கண்டிப்பாக வந்து சிஎம் அவர் பாருங்கள். காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. விஜய் சார் வந்து பிஜேபியோட பி டீம் சி டீம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை திருமாவளவன் சாராக இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு புரட்டி போட்டிருக்கு தேமுதிக எல்லா கட்சியும். கண்டிப்பாக பாருங்கள், விஜய் சார் வின் பண்ணுவார். இது தேங்க்ஸ் தான் சொல்லணும் பிஜேபிக்கு. ஏன்னா மெர்சல் டைம்லேயே தமிழிசை மேடம் உள்ளே புகுந்து நல்லா ப்ரொமோஷன் ஏற்றி விட்டு மெர்சல் ஒரு நல்ல கலெக்ஷன் அடிச்சுது. இப்போ அதே மாதிரி பிஜேபி திரும்ப ஜனநாயகனுக்கு நல்லா ப்ரொமோஷன் பண்ணி விட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸு. இன்னும் கூட கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணி விடுங்க, அது அவருக்கு அது ஃபேவராக தான் அமையும். ஒவ்வொரு படத்துக்குமே இப்போ ஏற்கனவே இந்த துப்பாக்கி, கத்தி, தலைவா, மெர்சல், லியோ, இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஏதாவது ஒரு நெருக்கடி வருது. அதே மாதிரி தான் இப்போ ஜனநாயகனுக்கும் வருது. இது எப்படி இருக்கு? ஒரு சினிமா ரசிகராக இருக்கட்டும், இல்லை விஜய் அவர்களோட ரசிகராக இருக்கட்டும், அது எப்படி தோணுது? என்ன இப்போ அவர் பாட்டு அமைதியாக இருந்தார், எதுவும் பேசாமல். இப்போ பாருங்களேன், கமல் சார் வந்த போதும் இப்படி தான் சொன்னாங்க, பிஜேபி பி டீம் அப்படிலாம் சொன்னாங்க. அதே கமல் சார் வந்து அப்புறம் கூட்டணி போனதுக்கப்புறம் கமல் சார் மாதிரி உலகத்திலே வந்து ஒரு நல்லவர் இல்லைப்பா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி இப்போ விஜய் சார் அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருந்திருந்தாருன்னு வைங்களேன், எல்லாம் வந்து சால்வாக போயிருக்கோம். இப்போ அவர் அரசியலில் களத்தில் வர்றது பல பேருக்கு வந்து, ஏன்னா எல்லாரையும் ஓட வச்சுட்டார்ல. இவர் அன்னைக்கு ஈரோடு போகிறாருன்னா சிஎம் சார் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு நான் குளத்தூருக்கு போகிறேன்னு அன்னைக்கு ஒரு ஈவெண்ட்டு, இதை எப்படியாவது கேன்வாஸ் பண்ணோம் அப்படி இப்படின்னு எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. எல்லாரையுமே வந்து விஜய் வந்து எல்லாரோட பிஸ்னஸ்லேயும் மண்ணெல்லி போட்டார்ல இன்னைக்கு. அதனால் வந்து அந்த கோவம் தான் எப்படியாவது பண்ணி அழிக்கணும் அப்படின்னு விஜய் சாரை பார்க்குறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் அவர் பின்னாடி நிற்கிறாங்க. மதங்களை புண்படுத்துறவர் தான் சமத்துவ மாநாடுன்னு கிறிஸ்மஸில் கூப்பிட்டு பிரம்மகுமாரிகள் இயக்கம், முஸ்லீம்ஸு, கிறிஸ்டியன்ஸு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுவாரா? அப்படி அவர்லாம் வந்து கிறிஸ்டியன்ன்றதே எனக்கு வேட்டைக்காரன் படம் அப்புறம் தான் தெரியும், அவர் ஜோசப் விஜய்னு. அப்படிப்பட்ட மனுஷனே கிடையாது. அவர் வந்து எல்லாருக்குமான பொதுவான ஒரு மனுஷன். அவர் போய் இது அரசியல். அவர் வந்து மதத்தை புண்படுத்தினார். எந்த மதத்தை அவர் புண்படுத்தினார்? வேலாயுதம் படத்தில் சொல்லியிருக்காரு, ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு இந்துவை நீ பார்க்க முடியாது அப்படின்னு. அவர் எப்பவுமே நல்லதாக தாங்க சொல்கிறாரு. உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு கூட்டணி வந்தால் இப்போ கூட்டணிக்கு வரணும். அவர் கூட்டணி வரமாட்டார், பிஜேபியோட வரமாட்டார், டிஎம்கேவோட போக மாட்டார். அரசியல் எதிரி, கொள்கை எதிரி யாருன்றதுல தெளிவாக இருக்கிறார். மேபி காங்கிரஸ் இன்னும் சின்ன சின்ன கட்சிகளோட ஒரு பெரிய லெவலில் ஒரு கேம் சேஞ்சராக வந்து ஒரு பெரிய லெவலில் வருவார். 3ஆம் கூட்டணியாக அமைப்பார் விஜய் சார். ஒருவேளை ஜனநாயகன் படத்தில் வயலன்ஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த பிளட்டை வந்து இது பண்ணுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்திருந்தது. அதனால கூட ஒரு வேளை இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு தாமதமாக இருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து பிளட்டுலாம் வந்து அப்போனா ஜெயிலர் படத்தில் காட்டாத வயலன்ஸா? ஜெயிலர் படத்துல இருந்ததில்ல, பல படங்களில் வயலன்ஸ்லாம் வருது. அதனால் இதிலலாம் வந்து பெருசாக வயலன்ஸ். விஜய் சார் படங்கிறது 10 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தைலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் ரசிக்கிறக்கூடிய அளவுக்கு தான் ஒரு படம் எடுப்பாங்க. அதில் வயலன்ஸே இருக்காது. சும்மா இவங்களாம் ஒன்று கிரியேட் பண்ணுறது உள்ளே வந்து அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. இந்த பகவந்த் கேசரின்னு சொன்னாங்க. இவங்க என்னதான் சொல்கிறாங்கன்னு போய் பகவந்த் கேசரி உட்காந்து பார்த்தேன். அதுலேருந்து 25% தான் எடுத்திருக்காங்களே தவிர கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு சர்க்காரு, இது வந்து ஒரு கத்தி, ஒரு மெர்சல் அந்த மாதிரி இருக்குது. கம்ப்ளீட்டாக ட்ரைலர். எச் வினோத் அவருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, ஒன்றும் இல்லாத நேர்கொண்ட பார்வை படத்திலே அஜித் சாருக்கு அது ரீமேக் படமாக இருந்தாலும் அந்த ஒரு 15 நிமிஷம் ஃபைட்டு தீயாக இருக்கும். அப்போ இதில் வந்து கம்ப்ளீட்டாக இது கமர்ஷியல் மாஸ் மசாலா என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாம் போட்டு ஒரு சர்க்கார் படத்தோட பார்ட் 2 தான் இதை நம்ம பார்க்கணும்.
இது பகவந்த் கேசரி கிடையாது. இப்போ நிறைய பேர் இந்த பராசக்தி விசஸ் ஜனநாயகன் அப்படிங்கிற அந்த காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எதை ஸ்க்ரால் பண்ணாலும் எதை பார்க்கும்போது இந்த ஒரு கேள்வி வந்து எல்லாத்துலேயுமே கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே வருது. இது எப்படி பார்க்குறீங்க? இது ஃபஸ்ட்டு காம்படிஷனே இல்லை, இது யாரும் ஒத்துக்கவே மாட்றீங்க. ஏங்க என்ன ஒன்றுமே புரியலைங்க. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்தாதாங்க அது மேட்ச். இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்தால் அது முன்னாடியே தெரிஞ்சிருங்க. பட் இருந்தாலுமே நான் சுதா கொங்காரா மேடமே அவங்களுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கு, அவங்க வந்து ஒரு சூப்பர் டைரக்டர். அவங்களுக்காக நான் அந்த படத்தை போய் பார்க்கலாம், ஒரு தடவை பார்ப்பேன். எஸ்கே அண்ணன் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, அவருக்காக கூட பார்ப்பேன். பட் இது ஒரு பர்பஸாக எடுத்து விஜயை அடிக்கணும், காலி பண்ணணும் அப்படின்னு நினச்சி சில வேலை நடந்ததுன்னா மேபி எனக்கு தெரியல, மேபி எனக்கே மைண்டு மாதிரி நான் ஓடிடியில் கூட அந்த படத்தை போய் பார்த்துருவேன் பராசக்தியை. பட் 2 படமும் வந்திருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் இப்போ புரிஞ்சுது பாருங்கள் மக்களுக்கு. இப்போ ஜனநாயகன் வரலை, அட்லீஸ்ட் நீங்கள் பராசக்தியாவது ரிலீஸ் பண்ணலாம்ல, அதையும் ரிலீஸ் பண்ணல. அப்போ இதில் கிளியராக தெரியுதுல்ல இதில் ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு. அதனால் இதை எல்லாத்தையுமே வென்று 2026 அவர் தான் வந்து சிஎம்மாக வருவார். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் அவர் பின்னாடி இருக்காங்க. அதாவது இது ஜனநாயகன் வந்தாலும் வரலனாலும் அதை வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க. 234 தொகுதியிலையும் ஒரு கிளாஷ் இருக்குது. இந்த கிளாஷை விடுங்க, 234 தொகுதியிலையும் ஒரு கிளாஷ் இருக்குது. அந்த கிளாஷுக்கு நீங்கள் தயாராகிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கேப்டன் அவங்களுடைய மனைவி அன்னியார் பிரேமலதா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வரும். அவங்க டிவிகேவோட கூட்டணியா டிஎம்கே கூடவான, டிவிகே கூட மட்டும் வந்து ஒரு கூட்டணின்னு வரட்டும். தேமுதிக வந்து எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ மௌனம், நான் போய் அவங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறேன். தளபதி தான் சிஎம், அது விடுறதா இல்லை. இந்த ஷோரூம் யாருது தெரியுமா, கார் ஷோரூமு, அந்த மால் யாருது தெரியுமா, அந்த இது யாருது தெரியுமா, அந்த முடிவெற்ற கடை யாருது தெரியுமா, இவங்க ஒன்று டிஎம்கேவாக தான் இருக்கும், ஏடிஎம்கேவாக இருக்கும். பவர் ஒரு பக்கமே சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தா எப்போ தான் ஒருத்தன் புதுசாக வர்றது? வரட்டுமே, தளபதி வரட்டும், ஒரு ஆள் வரட்டும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஞ்சாப்ல அமைஞ்சதில்ல, ஆம் ஆத்மி வந்து ஒரு கட்சி உள்ளே வந்து காங்கிரஸ் பிஜேபி இல்லாத ஒரு அத்தனை தொகுதியில் வின் பண்ணி பஞ்சாப் இத்தனைக்கும் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி கூட கிடையாது வந்ததில் ஒரு புது சக்தி வரட்டும் தமிழ்நாட்டில். தளபதிக்காக நிற்போம். தளபதி படம் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்க முடியுமா? தளபதி படம்னா எல்லா படமும் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். காலையிலேருந்தே ரோகிணி தியேட்டரில் நிறைய பேர் வந்து படம் ரிலீஸே ஆகலைனாலும் விஜய் அவர்களை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எப்போ வந்தீங்க? என்ன விஷயங்கள் இங்கே நடந்திருந்தது? நான் காலையில் 6 மணிக்கு வந்தேன். 6 மணிக்கு வந்து 6 மணிலேருந்து நான் தளபதி முகம் பார்த்துருந்தா காஞ்சிருக்கேன். தளபதி உங்கள் படம் ரிலீஸ் ஆகலையே, வருஷம் வருஷம் ஒரு படம் வந்தாலே அன்றைக்கி தான் பொங்கல் தீபாவளி எல்லாமே அன்றைக்கி தான். அன்றைக்கி ஒரு நாள் தான் பொங்கல் தீபாவளி எல்லாமே.